மனம் திரும்புவதற்கான அவகாசத்தை கதவை அடைக்கிறதுக்கு முன்னால் கடைசி எச்சரிப்புன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இதுதான் கடைசி எச்சரிப்பு சொல்லுவாங்க. 1ஆம் கூண்டு, 2ஆம் கூண்டு, 3ஆம் கூண்டு, முதல் எச்சரிப்பு, 2ஆம் எச்சரிப்பு, 3ஆம் எச்சரிப்பு முடிஞ்சது. ஒரு 3 எச்சரிப்பு கொடுத்து முடிக்கிறார். 1ஆம் மாதம், 2ஆம் மாதம், 3ஆம் மாதம், 1ஆம் வாரம், 2ஆம் வாரம், 3ஆம் வாரம் 3 எச்சரிப்புகளை கொடுத்து முடிவு செய்கிறார். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களோ தூரமாய் விலகி போனார்கள். சியோன் குமாரர்களோ விலகி போனார்கள். கர்த்தர் அங்கே மனமடிவோடு கூட அவளோடு பேசுகிறதை இன்றைக்கு நம்மோடு கூட அதே சத்தமே தொனிக்கிறது. நம்ம சரிப்படுத்த வேண்டியதை சரிப்படுத்துவோம், சீர்படுத்த வேண்டியதை சீர்படுத்துவோம், வசனத்துக்கு நடுங்குவோம், கீழ்ப்படிவோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தீ, கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டேன். மேல் கோபம் கொள்வதில்லை என்று வாக்குரைத்தேன், கடிந்து கொள்வதில்லை என்று ஆணையிட்டேன். பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. பாவங்களை மன்னித்தீர், அக்கிரமங்கள் எண்ணுவதில்லை. இயேசு எனக்காய் பலியானதனால், இயேசு எனக்காய் பலியானதனால் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 8ஆம் அதிகாரம். அக்காலத்திலே யூதானுடைய ராஜாக்களின் எலும்பு, அதாவது எலும்புகள் எல்லாத்தையும் எந்த அளவுக்கு அவங்க இறந்து போனாங்க, இறந்து போன அந்த எலும்புகளை கூட, அதாவது சொல்லப்போனால் பரிசுத்தவான்களுடைய எலும்புகளை கூட இவனை என்ன செய்தாங்கன்னா அதை விக்கிரகத்துக்கு முன்னால் படைச்சி தாங்கள் வீணராய் போனதும் இல்லாமல், தங்கள் பிள்ளைகள் வீணராக போனதும் இல்லாமல், தங்களுடைய மூதாதையர்களை வீணாக்குகிறார்களே. எலும்புகள்லாம் எல்லாத்தையும் எடுப்பாங்களாம், எடுத்து பிரேதம் எழுதி அவர்கள் நேசித்ததும் சேவித்ததும் பின்பற்ற பணிந்து கொண்ட இருக்கிற சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சேனைகளுக்கு முன்பாக பரப்பி வைப்பாங்களாம். வாரி அடக்கம் பண்ணப்படாமல் பூமியில் எருவாகுமா. இந்த துஷ்ட வம்சத்தில் மீதியாக இருந்த என்னால் எல்லா இடங்களிலும் துரத்தி விடப்பட்ட மீந்திருக்கிற யாவருக்கும் ஜீவனை பார்க்கலும் மரணமே விருப்பமாக இருக்குமா. செத்து போனால் நல்லா இருக்குமே நினைப்பாங்களாம். ஒரு கடினமான காலகட்டம், அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஆபத்து வருதுன்னு சொல்கிறார். ஏன் பாவம், நீ அவளை நோக்கி சொல்லு. நீன்னா யாரைப்பா? எரேமியா பார்த்து சொல்கிறார், போய் சொல்லுப்பா. ஏப்பா கீழே விழுந்தவன் எந்திக்க மாட்டானா? விழுந்திருக்கிறவங்க எழுந்திருக்கிறது இல்லையாப்பா? விழுந்தே கிடக்கணுமா? நீ என்ன மரமா? மரம் தான் வடக்கை விழுந்தாலும் கிழக்கை விழுந்தாலும் ஒன்று போல் கிடக்கும், கடந்த இடத்துலேயே கிடக்கும். ஆனால் மனுஷன்ப்பா நீ தேவனுடைய புள்ளப்பா. இன்றைக்கி நீ மறுதளிக்கிற, பேதுரு போல மறுதளிச்சிட்ட, நீ விலகி போயிட்ட, போட்டோம். திரும்ப விழுந்தவன் அப்படியே தான் கிடப்பானா, எழுந்திருக்க மாட்டானா? வழி தப்பி போனால், நம்ம வழி தப்பிட்டோம்னு தெரிஞ்சு திரும்ப சரியான வழிக்கு யூட்டர்ன் எடுத்து திரும்பி வருகிறது இல்லையா?
ஆனால் எருசலேமில் இந்த ஜனம் என்ன இப்படி என்ன என்றென்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன, வழி தவறாய் போகிறோன்னு தெரிஞ்சு தப்பானதை செய்கிறோன்னு தெரிஞ்சும் அதிலே தொடர்வது என்ன, கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறாங்க, திரும்ப மாட்டோங்கிறாங்களே. ஏன்? நான் கவனித்து பார்த்தேன், யதார்த்தமாகவே இல்லை, உண்மையாக இல்லை, ஒரு ஓப்பன் மைண்டடாக யதார்த்தம் இல்லை. என்ன செய்தேன்னு சொல்லி பொல்லாப்பினத்து மனஸ்தாபப்படல, நான் என்ன தப்பு பண்ணேன்னு தான் சொல்லுவாங்க தவிர செய்த தப்பை உணர்ந்து ஐயோ நான் இதை செஞ்சிட்டேனே, நான் என்ன செய்தேன்னு எப்படி எதை போய் செஞ்சிட்டேன், என்ன செஞ்சிட்டேன், இதை செஞ்சிருக்க கூடாத ஒன்றை செஞ்சிட்டேனேன்னு மனஸ்தாபப்படுறோன்னு இல்லை. யுத்தத்துக்குள் பாய்கிற குதிரையை போல் அவங்க இஷ்டமான வழியிலேயே தொடர்ந்து போகிறாங்க. அப்பா நாரை கூட தான் வேலை அறியும், மழை வரப்போகுது, காற்றடிக்க போகுது, காட்டுப்புறா, கொக்கு, தகைவலான், குருவி தங்கள் வரத்தக்க காலம் எப்போன்னு அறிஞ்சிருக்குது. என் ஜனங்கள் கர்த்தர் நியாயத்தறியார்களே. அவனுடையதான ஆதங்கத்தை பாருங்கள். பறவைகள், குருவிகள் அவைகள் கூட கர்த்தருடைய காலத்தை அறியும். ஏசாயா ஆரம்பிக்கும் போதே சொல்கிறார், ஏசாயா மாடு அறியுமா, கழுது அறியுமா, மனுஷன் அறியலை. நாங்கள் ஞானின்னு சொல்லிக்கிறாங்க, ரொம்ப ஞானி, கர்த்தருடைய வேதம் எங்கள்கிட்ட இருக்குன்னு வேற சொல்லிக்கிறாங்க. சொல்கிறார் அதெல்லாம் வேத பாடி கல்லை எழுத்தாணி, தவறானதை பேசுகிறது, தவறான தீர்க்க தரிசனம், கள்ள தீர்க்க தரிசனம், கள்ளத்தனமான காரியங்கள். ஞானி, ரொம்ப பெரிய ஞானி நினைக்கிறவங்களாம் கலங்கி பிடிபடுவாங்க. ஏன்? கர்த்தருடைய சொல்ல வெறுத்துட்டாங்க, கர்த்தருடைய ஆலோசனை வெறுத்துட்டாங்க. கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல் எதுங்க ஞானம்? ஆகிய அவருடைய ஸ்திரீகளை அந்நியருக்கும் வயல்களை அவைகள் கட்டிக்கொள்வர்களுக்கு கொடுப்பேன். அவளுடைய சிறியோர் தொடங்கி பெரியோர் வரைக்கும் பொருளாசக்காரங்க. பணம் ஒன்று தான் குறிக்கோள். தீர்க்கதரிசிகள் தொடங்கி ஆசாரி மட்டும் எல்லாரும் பொய்யர்கள். சமாதானம் இல்லைன்னாலும் மறுபடியும் சமாதானம் சமாதானம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இதே தான் அதுக்கு முந்தின அதிகாரங்களையும் சொன்னார். தாங்கள் அருவருப்பானதை செஞ்சதுனால வெட்கப்படுறாங்களா? ஐயோ நம்ம தப்பான செஞ்சுட்டோம், சே நானா இப்படி ஒரு தப்பை செஞ்சேன், நானா இப்படி நடந்துக்கிட்டேன், நானா இப்படி செயல்பட்டுட்டேன்னு ஒரு வெட்கப்படுறாங்களா? பரிச்சேதம் வெட்கப்பட மாட்டாங்க, நானும் அறியாங்க. அவங்க ஒரு நாள் அவங்களுக்கு தவறு செஞ்சதுனால ஐயோ நான் தவறு செஞ்சிட்டேனேங்கிற குறுகி போகிற அனுபவம் அவங்களுக்கு இல்லை. அதனால் விழுறவங்களுக்குள்ள விழுவாங்க, விசாரிக்கும் காலத்தில் இடருண்டு போவாங்க. நான் அவளை முற்றிலும் அழித்து போடுவேன்னு கருத்து சொல்கிறாங்க. திராட்சை செடியில் கொலைகள் இராது, அத்தி மரத்தில் பழங்கள் இராது, இலைகள் உதிரும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம தப்பிக்கணும்னு நான் சொல்கிறேன், கொஞ்சமாவது நம்ம கொஞ்சம் வெட்கப்படணும். ஐயோ சே நான் இப்படி நடந்துக்கிட்டேனே, நான் இப்படி உறவை கெடுத்துக்கிட்டேனே, நான் இப்படி தப்பு பண்ணிட்டேனே, நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது, சே நான் இப்படி செஞ்சிட்டேனே. அந்த உணர்வு உள்ளவர்களை கர்த்தர் இன்னைக்கு பார்க்க விரும்புகிறார். சொல்லிட்டு சொல்கிறார் ஆண்டவர். அவங்க சொல்கிறாங்களா, எதிராளிகள் சொல்கிறாங்களா, சும்மா இருப்பானே, கூடி வாருங்கள். ஆண்டவர் பிச்சு கலந்த தண்ணீரை கொடுக்குறாரா? சமாதானத்துக்கு காத்திருக்காங்க, இன்னும் பிரயோஜனம் இல்லை. இனி சமாதானத்துக்கு காத்திருந்து பிரயோஜனம் இல்லை, ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்து பிரயோஜனம் இல்லை, ஆபத்து தான். குதிரைகளின் மூச்செறிதல் கேட்கிறது, பயங்கரமான யுத்தம் நெருங்கிக்கிட்டு இருக்குது, பலத்த அஸ்வங்கள் கணைக்கிறது. அஸ்வங்கனாலும் குதிரை தான். தேசமெல்லாம் அதிருது, உள்ளவர்கள் பட்டணத்தை குடிகளை பட்சிக்கிறாங்க. தடை கட்டப்படாத சர்ப்பங்களையும் கட்டுவிரலையும் கர்த்தர் அனுப்புகிறாராம், உங்களை கடிக்குங்கிறாராம். சஞ்சலம், ஆறுதல் அடையணும்னு நினைக்கிறாங்க, ஆறுதல் இருக்காதான் சொல்லிட்டு 19 சீயோனில் கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ, என் குமாரத்தை தூர தேசத்திலிருந்து கூப்பிடும் சத்தம் கேட்கப்படுது. ஆனாலும் எனக்கு அவன் உதவி செய்யணும்னு ஆசை தான். ஆனாலும் அவர் தங்கள் சொரூபங்களினாலும் அந்நியருடைய மாயினாலும் கோபம் உண்டாக்கினது என்ன? எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அறுப்பு காலம் சென்றது. அவங்களுக்கு நான் கொடுத்ததான சந்தர்ப்பங்கள், அவர்களுக்கு கொடுத்ததான வாய்ப்புகள், அவர்களுக்கு நான் கொடுத்ததான கால அவகாசங்கள் முடிந்தது. கோடை காலம் முடிஞ்சிச்சு, ரட்சிக்கப்படலையே, பயன்படுத்திக்கலையே. என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களால் நானும் காயப்பட்டேன், எனக்கும் வருத்தம் தான். கருகருத்து இருக்கிறேன், திகைப்பெண்ணை பிடித்தது. கீழையாத்தில் பிசின் தைலம் இல்லையா? ரண வைத்தியன் இங்கே இல்லையா? பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தமடையாமல் போனான்? ஏன் நீ பயன்படுத்திக்க கொள்ளக்கூடாது? அது 2 வகையான செய்தி அங்கே போயிட்டே இருக்குது, கலந்து போகுது. எச்சரிப்பு,
ஆமாம், இப்படி தண்டனை வரப்போகுது, அது வரப்போகுது, இது வரப்போகுது. மனம் திரும்பு, உனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்பவும் பிந்தி போகலை. கோடை காலமும் முடிஞ்சிருச்சு, அறுப்பு காலமும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு வாய்ப்பு இல்லை, ஆனாலும் உனக்கு நான் வாய்ப்பு தர்றேன். ஏன் வரக்கூடாது? இங்கே தான், என்னிடத்தில் தான் வா, வா என்னிடத்தில், திரும்ப என்னிடத்தில் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை அவர் அழைப்பின் செய்தி, எச்சரிப்பின் நடுவிலையும் தண்டனையின் நடுவிலையும் தண்டனை பூர்த்தியாக இப்போ தான் அடுத்து வரப்போதெல்லாம் சொல்லிட்டு மனம் திரும்புவதற்கான அவகாசத்தை, கதவை அடைக்கிறதுக்கு முன்னால் கடைசி எச்சரிப்புன்னு சொல்லுவாங்க பாருங்கள். இதுதான் கடைசி எச்சரிப்பு சொல்லுவாங்க. 1ஆம் கூண்டு, 2ஆம் கூண்டு, 3ஆம் கூண்டு. முதல் எச்சரிப்பு, 2ஆம் எச்சரிப்பு, 3ஆம் எச்சரிப்பு முடிஞ்சது. ஒரு 3 எச்சரிப்பு கொடுத்து முடிக்கிறார். 1ஆம் மாதம், 2ஆம் மாதம், 3ஆம் மாதம், 1ஆம் வாரம், 2ஆம் வாரம், 3ஆம் வாரம், 3 எச்சரிப்புகளை கொடுத்து முடிவு செய்கிறார். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்களோ தூரமாய் விலகி போனார்கள். சியோன் குமாரர்களோ விலகி போனார்கள். கர்த்தர் அங்கே மனமடிவோடு கூட அவளோடு பேசுகிறதை இன்றைக்கு நம்மோடு கூட அதே சத்தமே தொனிக்கிறது. நம்ம சரிப்படுத்த வேண்டியதை சரிப்படுத்துவோம், சீர்படுத்த வேண்டியதை சீர்படுத்துவோம், வசனத்துக்கு நடுங்குவோம், கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எரேமியா 8வது அதிகாரம். இந்த 8வது அதிகாரத்திலும் கர்த்தருடையதான வார்த்தை என்னன்னு சொன்னால், விழுந்தவர்கள் எழுந்திருக்க மாட்டாங்களா, வழி தப்பி போனவங்க மறுபடியும் திரும்பி வரமாட்டாங்களா? ஆனால் என்ன செய்கிறாங்க, என் ஜனங்கள் எப்பொழுதுமே இந்த பாவத்திலே தானே கிடக்கிறாங்க. ஆகையினால ஞானிகள் என்ன செய்வாங்க, வெட்கப்பட்டு போவாங்க, அவங்க கலங்குவாங்க. கர்த்தருடைய சொல்லை வெறுக்கிறதுனால அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு ஞானம் கிடைக்கிறதுக்கு அரிது அப்படின்னு சொல்லுகிறார். அவங்க என்ன சொல்கிறாங்க, சமாதானம் சமாதானம்னு என்ன செய்கிறாங்களா, என் ஜனமாகிய குமார்த்திகளுக்கு காயத்தை என்ன செய்கிறாங்க, மேற்பூச்சாய் குணமாக்குகிறாங்க. உள்ளே அப்படியே என்ன செய்கிறது, ரணங்கள் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். தாங்கள் செய்த அருவருப்புக்காக ஒருபோதும் என்ன செய்கிறதில்ல, வெட்கப்பட்டு கலங்காது இருக்கிறாங்க. இவ்வளவு தப்பு பண்ணிட்டோங்கிறத ஒரு நாளும் அவர்களுக்கு என்ன செய்யலை, உணர்வு அவங்களுக்கு வரவே இல்லை. எவ்வளவோ நான் வாய்ப்புகள் கொடுத்து பார்த்தேன், அறுப்பு காலமும் போயிடுச்சு, கோடை காலமும் முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் என்ன செய்யலை, ஜனங்கள் அவன் ரட்சிக்கப்படவில்லையே. கர்த்தர் வருத்தப்படுகிறதான காரியம் என்ன, கீழையாத்தில் அவன் பிசுந்தையிலும் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ. ஏன், அப்போ எல்லாமே இருக்குதே, காயங்கட்டக்கூடிய எல்லாமே என்னிடத்துல இருக்குது. ஆனால் ஜனங்கள் என்ன செய்யலை, வந்து மருத்துவமனைக்கு வந்தால் தானே ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். கர்த்தருடைய சமூகத்துக்கு வரத்தக்கதாக இந்த நாளில் நம்ம ஜெபிப்போமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம் இயேசப்பா, அந்த நாளிலும் உம்முடைய ஜனங்கள் அப்பா ஸ்தோத்திரம், எவ்வளவுதான் எச்சரித்தாலும் மனம் திரும்பாத ஜனங்கள், தங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு அப்பா ஒருபோதும் ஓயாத ஜனங்களாக இருக்கிறாங்கப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா, சமாதானம் சமாதானம்னு சொல்லி வார்த்தைக்கு சொல்கிறாங்கப்பா, ஆனால் உள்ளத்தில் அப்பா கேடுபாடுகளால் நிறைந்திருக்கிறது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் சகலத்தையும் உடையவராக இருக்கிறீரப்பா. ஆமென். நீர் கர்த்தாவே அப்பா நீர் வைத்தியராக இருக்கிறீர், ஆனால் உம்மிடத்தில் வந்து சுஸ்தமடைய சுகமடைய விரும்பாத ஜனங்களாக இருக்கிறாங்கப்பா. இயேசுவே நீர் ஒரு விசை கர்த்தாவே அவருடைய கண்களை திறந்தரணும், இருதய கடினங்களை மாற்றும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். மனம் போன போக்கில் வாழாதபடிக்கு ஆமென், தங்களுடைய துர்க்கிரியைகளை விட்டு மனம் திரும்பத்தக்கதான நீர் கொடுக்கிற அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி மனம் திரும்ப கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.